ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆக கொஞ்சம் டிலே ஆகுதா? நான் சொல்கிற இந்த மருந்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது என்னன்னா மலைவேம்பு. மலைவேம்போட இலையும் வேப்பிலையோட இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே வேறு வேறு. இந்த மலைவேம்புக்கு தான் கருப்பையை சுத்தம் பண்ணி கருமுட்டையோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கான பண்பு இருக்குது. உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கூட இந்த மலைவேம்பு சரி செய்யுது. இந்த மலைவேம்பை பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலைவேம்பு இலையை 2 கொத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா அம்மியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, ஏன்னா அதை நம்ம உருண்டை பிடிக்கணும். ஸோ உருண்டை பிடிக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதோட அம்மியில் அரைக்கிறது தான் நமக்கு நல்ல பயன் தரும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதை பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து, அதாவது பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே 4 உருண்டை, அடுத்த நாள் 3 உருண்டை, அதுக்கடுத்த நாள் 2 உருண்டை, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. இந்த மலைவேம்பை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரைச்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே குடிச்சிருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை மாத்திரை மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். இந்த உருண்டையை நாளே நீங்கள் அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 1 hour கழித்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த மருந்தை தொடர்ந்து நீங்கள் 3 மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தான். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணிவிட்டு 3 மாதம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.